கேகேஆர் மேனேஜ்மெண்ட்க்கு என்னதான் ஆச்சு? சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துருவாங்க போல இருக்கே. ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேண்டசி டக்அவுட். IPL 2026 சீசன் ப்ரிவியூல இன்னைக்கு நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த டீம் என்னன்னா, கேகேஆர் டீமுக்கு இந்த சீசன் ஒரு ப்ராப்பர் ரீசெட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்கு. ஸ்டார் பிளேயரான ஹர்ஷித் ராணா அவுட் ஆஃப் சீசன். ரீப்ளேஸ் பண்ண ஆகாஷ் மதுவால் ஆர் ஹங்கரேக்கர் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தும் மேனேஜ்மெண்ட் எங்ககிட்ட ஆல்ரெடி டெப்த் இருக்கு, அதனால நாங்கள் இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எதுவும் யோசிக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆகாஷ் மதுவால் மாதிரி ஒரு பிளேயரை வேற ஏதாவது ஒரு டீம் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு இப்போ ஆப்ஷன் இருந்தும் அவங்க அதை யூஸ் பண்ணாத மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் 18 கோடி கொடுத்து பத்ரியானாவை எடுத்தும் அவர் இன்ஜுரியிலேருந்து வர்றதுக்குள்ளேயே கேகேஆரோட சீசனோட ஃபேட் டிசைட் ஆயிடும் போல இருக்கு. சரி வாங்க இவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 என்னன்னு பார்க்கலாம். சுனில் நரேனோட ஓப்பனிங் இனிமேல் கேகேஆர் கிடையாது. அவர் இனிமே ஒரு ப்ராப்பர் மிஸ்ட்ரி பவுலராக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டாப் ஆர்டர்ல டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங்கா நியூசிலாண்டோட ஓப்பனர்ஸ் டைரக்டா ஃபிட் ஆவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி கேப்டன் ரஹானே. பட் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த நியூசிலாந்து ஓப்பனிங் காம்போ தான் கேகேஆரோட எக்ஸ்பேக்டரா இருக்கணும். மிடில் ஆர்டர்ஸ்ல கேமரூன் கிரீன், ரகுவன்ஷி, அன்குல் ராய். ஃபினிஷர்ஸா ரிங்கு அண்ட் ரமன்தீப். இந்த மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர்ஸ்ல கேமரூன் கிரீன் அண்ட் ரிங்கு சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கேகேஆருக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் வின்னரை ரீப்ளேஸ் பண்ணணும். என்னதான் ரெண்டு பேரும் ஆல்ரெடி IPL டீம்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இந்த வருஷம் இந்த சீசன்ல அவங்களோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் கேகேஆரோட டெஸ்டினி டிசைட் ஆகும். பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் அதை பொறுத்து தான். அன்குல் ராய் அண்ட் ரமன்தீப் சிங் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டீமுக்கு ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணா இந்த டீம் வந்து ஓரளவுக்கு டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களோட பவுலிங் கோர்னு பார்த்தா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஆகாஷ் தீப் ஹர்ஷித் ராணா இல்லாத குறைய பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல தீக்கும். இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸா பவுலிங்க்கு வைபவ் வரரா ஆர் உம்ரான் மாலிக்கை சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட்டிங்க்கு ரோமன் பவலை ஃபினிஷரா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக என்னோட க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் கேகேஆர் வந்து இந்த சீசன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருக்க போகுது. பேட்டிங்ல அந்த கிவி பிளாஸ்ட் கிளிக் ஆகலன்னா கிரீன் மேல எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆட். ஆல்ரெடி கிரீன் மேல அந்த 25 crore பிரைஸ் டாக் ப்ரெஷர் வேற இருக்கு. ரீசெண்டா அடிச்ச செஞ்சுரிக்கு அப்புறம் பிரஸ் கிட்ட பேசும்போது அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியே வந்து ஏன் என்னையே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு பேசிட்டார். ஸோ அதை பார்த்தா ஒரு சீசனுக்குள்ள வரும்போதே ஆல்ரெடி ப்ரெஷரோட தான் வராது. இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ரசல் மாதிரி ஒரு மேட்ச் வின்னரா இருக்க முடிஞ்சா சூப்பர். இல்லனா கேகேஆருக்கு இந்த சீசனும் கஷ்டம் தான். ஆல்சோ ஹர்ஷித் ராணா இல்லாதது பிளஸ் பத்ரியானாவோட அன்சர்டனிட்டி சேர்த்து பார்த்தா பேக்கப்ஸ் இருந்தும் கேகேஆரோட பவுலிங் வந்து வீக்கா தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் மேனேஜ்மெண்டோட டிசிஷன் சரியா இல்ல ஆகாஷ் மதுவால் மாதிரி ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணலாம்? இது பியூர்லி என்னோட வியூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.